அழைப்பு கொடுத்த காரணத்தினால் நான் போய் அந்த திறப்பு கலந்து கொண்டு வாழ்த்து விட்டு வந்தேன். அவர் என்ன பண்ணாரு, என்ன கட்ட எனக்கு நான் தெரியும். அதுக்கு அமைச்சர் இந்த மகேஷ் லைப்ரரிக்கு கட்டடம் கட்டி கொடுக்கறது எல்லாம் பண்றது எங்க வேலை. அது இல்லையா, அது ஒன்றும் புதுசா ஒன்றும் இல்லையா. அது ஏற்கனவே கோவை இந்த கரூர் வழியா வரதானே சொல்றீங்க. அது ஏற்கனவே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் அமைச்சராக வந்த போது கிரீன்ஃபீல்டு சாலைன்னு நாங்கள் 3500 கோடி ரூபாயில் செய்ய போகிறோன்ற அறிவிப்போடு கடந்தது. அது நான் போய் நேரடியாக நிதின் கட்கரி அவரை போய் பார்த்து, அது நீ போடும்போது போடுங்க, இந்த கரூர் கோயம்புத்தூர் விபத்துகள் அதிகமாக இருக்குது, இன்னும் கேட்டால் கோவை நோக்கி வருகிற சாலைகளே அதிகமாக கார் வர்ற சாலைகள் அதுதான் இருக்குது. ஏன்னா சவுத்துலேருந்து எது வந்தாலும் சரி, இன்னைக்கு திருச்சி போன்ற பகுதி, தஞ்சாவூர் போன்ற பகுதியிலேருந்து காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிற முழு பகுதியில் இருக்கிறோம் இந்த சாலை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே கொண்டு நாங்கள் கடிதம் கொடுத்து, அதுக்கு பின்னால் ஒரு முறைக்கு 2 முறை நானே வலியுறுத்தி, அதுக்கு பின்னால் தான் அதை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சு 380 கோடி ரூபாயில் இந்த திட்டத்தை கொண்டு டெண்டரை கொண்டாந்து விட்டு அந்த மொத்த பணியும் பொறுப்பேற்ற கொண்டது தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அடியன் தான். இல்லைன்னா அந்த பாலையே வந்திருக்காது. ஏன்னா கிரீன்ஃபீல்டே தான் வந்திருக்கும் மொழிய அதை தட்டி எடுத்துருக்க மாட்டாங்க. நீ கிரீன்ஃபீல்டு போடும்போது எப்போனாலும் போட்டுக்க, இதை முதல்ல செய்ய அப்படின்னு சொல்லி நான் நேரடியாக அந்த ஒன்றிய அமைச்சரை கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க. அந்த சாலை வந்தது. திருவண்ணாமலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பாரதிய சொத்து பணமாலை அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு விஜய் கிட்ட. நான் கூப்பிட மாட்டேன். அது அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை அவர் என்னுடைய வாக்காளர். சென்ற மாதிரி கூட அவருக்கு எனக்கு ஓட்டு போட்டது. இன்னும் சொல்ல போனால் அது கூட்டு குடும்பம். அவருடைய அண்ணன் தம்பிகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவருடைய அண்ணன் தம்பிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்து கொண்டிருப்பவர்கள். எனக்கு நெருக்கமான குடும்பம். அந்த குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அவரும் எனக்கிட்ட நெருக்கமானவர். சென்ற மாதிரி எனக்கு ஓட்டு போட்டவர் தான். அவங்க வீடு கட்டினாங்க. எல்லாரும் என்கிட்ட பத்திரிக்கை வச்சு, ஐயா நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பொதுவாக கட்சி பார்ப்பதல்ல. திருவண்ணாமலை பொறுத்தளவுக்கு யார் எனக்கு அழைப்பு கொடுத்தாலும் சரி, நான் அந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர். எனக்கு வாக்களித்தவர்கள் யார் வாக்களித்தாங்க, யார் வாக்களிக்கணும் பொட்டியை பார்த்து சொல்ல முடியுமா? யாரும் அடிச்சிருப்பாங்க. என்னை மதித்து அழைப்பு கொடுத்த காரணத்தினால் நான் போய் அந்த திறப்பு கலந்து கொண்டு வாழ்த்து விட்டு வந்தேன். அவ்வளோதான் என் சப்ஜெக்ட். அவர் என்ன பண்ணாரு, என்ன கட்ட எனக்கு நான் தெரியும். நூலகங்களுக்கு 2002 பிறகு நூலகங்களுக்கு நூல்கள் வாங்கல, சப்ளை ஆகல. எப்போ அந்த நூல்கள் அது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அமைச்சரே இந்த மகேஷ் லைப்ரரிக்கு கட்டடம் கட்டி கொடுக்கறது எல்லாம் பண்ணுறது எங்கள் வேலை. அதுக்கு டைரக்டர் இருக்கிறாரு, அதுக்கு அமைச்சர் இருக்கிறாரு. அவரோட நீ கேட்டால் அவர் நல்லா தெளிவாக பதில் சொல்லக்கூடியவர். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.